ஒரு ஹீரோயின் கிட்டயும் அவங்க சரியான கல்யாணம் நடக்குமா நடக்காது, ஒரு ஃபேக் மேரேஜ், கல்யாணம் ஃபேக் மேரேஜில் என்ன ஃபேக் எனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன், சினிமால தான் போய் சொல்லி கதையை சொல்லி ஆர்டிஸ்ட் உள்ள கொண்டு வந்து ஏன் டெலிவிஷன்ல பண்ணணும்? தாலி இப்படி பிடிச்சிருப்பீங்க, அவங்க தலையை கொண்டு வந்து உள்ள விடுறது. ஏங்க அந்த ஹீரோயினுக்கும் சொல்லலைங்க. தாலி கட்டுறது, தாலி கட்டி கல்யாணம் பண்றாங்கன்னு அவங்களுக்கு சொல்லல. ஓகே, ஷி வாஸ் கன்ஃபியூஸ்ட். ஷீ இஸ் என்னோட 40 வயசு சின்ன பொண்ணு. ஆமா, அந்த பொண்ணுகிட்ட போய் நீ வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, இப்போ ரஜினிகாந்த்னா கூட இந்த இமேஜுக்கு சில பேர் சரின்னு சொல்லலாம், சரின்னு சொல்றாங்களா இல்லையான்னு தெரியாது, அது வேற. ஆனா என்னுடைய இமேஜ் வேற. அவர் சினிமா சூப்பர் ஸ்டார், நான் டிராமா சூப்பர் ஸ்டார். ஆனா என்னுடைய இது வேற. பட் அந்த பொண்ணு என் படம் பார்த்துருக்காளா இல்லையான்னு தெரியாது. ஆனா அன்னைக்கு பார்த்தா அந்த ஹீரோயினுக்கு முன்னாடி ஹீரோயின் அம்மா வந்து, நானும் எங்க அம்மாலாம் உங்களுக்கு அவ்வளவு ஃபேன் சார். அப்புறம் அந்த பொண்ணே சொன்னாங்க, சார் நான் ஜீன்ஸ் பார்த்துருக்கேன் சார், இது பார்த்து. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமாமா இந்த மாதிரி தாலி கட்டு? இல்லை சார் இது மாதிரி என்கிட்ட அப்படி சொல்லலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் உனக்கு தாலி கட்டல, நீயும் கழுத்து நீட்டல, இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட், அது மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தட்டா அப்படின்னு அவங்ககிட்ட தட்டும் போது அப்படியே வந்து அப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு டைலாக் கிடைக்கும், கழுத்தை உள்ள விட்டுரும். முன்னாடி அந்த சமயத்துல இப்படிதான் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். பண்ணினதை ரைட்டர் கிட்ட சொல்லி இது மாதிரி வச்சுக்கூடாதுன்னு சொல்லி, அப்புறம் அங்க டைரக்டர் சொன்னேன்,